வணக்கம் சபரி கடமை பரமேஸ்வரன். இன்னைக்கு நம்ம ரெண்டு क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மிஸ்டர் வினோத் borrowed 9,000 at 5% per annum compound interest. The compound interest compounded annually for 2 years. என்ன கேட்டிருக்காங்கன்னா 9,000 borrow பண்றாங்க 5% per annumல compound interestல ஓகேங்களா? இத அப்படினா 2 years கழிச்சு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்த்து எவ்வளவு வரும் கேக்குறாங்க. இத நம்ம ஃபார்முலா படி செய்யணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஷார்ட்டா செய்யணும் பாருங்க. 9,000 ல 10% வந்து 900 ஓகேங்களா? அப்போ 5% so half 450 வரும். so first year வந்து 450 rupees interest, second year அந்த 9,000 க்கு அதே 450 rupees, பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால second year இந்த first year யோட இன்ட்ரெஸ்ட் 450 க்கு 5%, 450 ல 10% 45, so 5% 22.5 ஓகேங்களா? so இப்போ டோட்டலா 2 இயர்ஸ்க்கு 450 இது ஒரு 450 900 அது ஒரு 22.5, அப்ப 922.5 interest ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், சோ 9,922.5 இதோட ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. மிஸ்டர் தேவ் sold a bus for rupees 2,210 with a loss of 15%. At what price should be the bus be sold to get a profit of 15%? என்ன கேட்டிருக்காங்கன்னா 2,210 rupeesக்கு பஸ் சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 15% லாஸ் ஆயிடுது. 15% ப்ராஃபிட் வரணும்னா அவங்க என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா? இப்போ காஸ்ட் பிரைஸ் நம்ம 100% எடுத்துட்டோம்னா அதுல 15% லாஸ், அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 85% இருக்கும். இதே 15% கெயின் கிடைக்கணும்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 15% கெயின் கிடைக்கணும்னா 115% க்கு நம்ம சேல்ஸ் பண்ணணும் ஓகேங்களா? சோ இந்த 85% தான் இந்த 210 ஓகேங்களா? எப்பவுமே 100 நம்ம 20 பார்ட்டா எடுத்தோம்னா 85 ங்கிறது 17 பார்ட் இருக்கும், 115 ங்கிறது 23 பார்ட் இருக்கும். அப்ப இந்த 17 பார்ட்டுக்கு தான் 2,210 rupees. அப்பனா 115% profit வரும்னா 23 பார்ட்டுக்கு எவ்வளவு? இப்ப பாத்தீங்கன்னா 117 சார் 17, இது 117 சார் 17, பேலன்ஸ் 5 இருக்கும், 51 ஆகும், 317 சார் 51, சோ 130 வரும். 130 மல்டிப்ளிகேஷன் 23, அப்ப 10 பாருங்க 10 23 230 323 ஒரு 69, அப்ப 299 வரும். 299 அந்த 0 நம்ம சேர்த்தோம்னா 2,990 வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.